மாறி எங்க இருக்கா? அப்படி உள்ள என்னத்த கலந்து அலசியா? என்ன மனுஷா வந்தது வராம ஒரே அலறியா? எங்க இருக்கன்னு கேட்டதுக்கு அலறியான்னு சொல்றா. கேக்கே செஞ்சீங்க, அலற தானே செஞ்சீங்க. மாறி மாறின்னு என்ன அலறியான்னு சொல்லிட்டு இப்ப நீ தான் அலறியா? சரி சொல்லுங்க. ராஜுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோம்ல, துப்பு வந்திருக்கு. பேசி முடிங்கங்க. புரோக்கர் கிட்ட பேசணும், பேசிட்டு பொண்ணோட இதெல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் பேசி முடிப்போம். சரியா? சரிங்க சரிங்க, இது எப்படியாவது விட்டுற கூடாதுங்க. அவனுக்கு பொருத்தமா தான் இருக்கும், நம்ம பேசி முடிச்சிருவோம். ஓ மையன் ராஜ் தான் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல, அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு அலைவான். அப்படிலாம் ஒன்றும் சொல்லாது, நான் பாத்துக்கிறேன். சரியா? உங்க வேலையை பாருங்க. பாப்போண்டி பாப்போம். வேலைக்கு போயிட்டானோ? ஆமாங்க, காலையில போயிட்டான். காப்பிக்கையும் கடிக்கையும் 20 ரூபா கொடுத்து விட்டேன், வாங்கிட்டு போயிட்டான். டெய்லி 20 ரூபான்னா எங்கிட்டே போறது? காப்பிக்கும் கடிக்குமே அவன் வாங்குற சம்பளம் போயிரும். என்ன பிள்ளை காலையில சாப்பிடலங்க, கஞ்சும் பருப்பும் பயிரும் அவிச்சு வச்சிருக்கேன். எங்க சாப்பிடன்ட்டு போயிட்டான். அவனுக்கு அது பிடிக்கலையா, அதான் காப்பிக்கும் கடிக்கும் கேட்டான், கொடுத்தேன். இதுல என்ன? காலையில எனக்கு மட்டும் கஞ்சி குடி பருப்பு வச்சு தின்னுன்னு சொல்றா, அவனுக்கு காப்பிக்கும் கடிக்கும். சரி போ, வண்டியில பூ இருக்கு எடுத்துக்க. மத்தியானம் கறிக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியலா? ஏடி கிளம்பு, மீன் கடைக்கு போயிட்டு வருவோம். சரிங்க, அப்படியே கொஞ்சம் மரக்கறியை வாங்குவோம். சரியா? சரிடி, பைய தூக்கு போவோம். ஏட்டி கொஞ்சம் பிடிச்சுக்காட்டி. சரிங்க, நீங்க கொஞ்சம் மெல்லமா போங்க. ரோட்ல ஒரு ஆளையும் காணும், நம்ம தான் இந்த அடிக்கிற வெயிலுக்குள்ள கறி வாங்க போறோம்னு போயிட்டு இருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், பாக்கி இருக்காளா அவளுக்கு கொஞ்சம் மீன் கறி வேணும்னு சொன்னாங்க. மலை கறியும் வேணுமா, வாங்கிட்டு வந்துருவோம். ஏட்டி உனக்கு வேற வேலை இல்லையா? அதான் பஸ் வருதுல்ல, 5 மணி பஸ்ல போக வேண்டியதானே. எல்லாவள்கிட்டையும் சொல்லிட்டு வருவா, எல்லாருக்கும் அள்ளி தூக்கிட்டு வர முடியுமா அந்த பைக்ல? அவளுக்கு கொஞ்சம் நல்ல மனசு பார்த்தீங்களா, அதாங்க. சரி சரி வாங்கிட்டு வருவோம். அங்க வச்சு போன் போட்டானா என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வருவோம். என்ன? சரிங்க. ஆட்டு எட்டி மாறி என்ன மீன் வாங்கணும்னு சொல்லு. நீங்களே கறிக்கும் பொரிக்கிறக்கும் நல்ல மீனை வாங்கிட்டு வாங்க. எட்டி கூட தானே இருக்கா, நீங்க வாங்குங்கன்னா நீ பாரு, எது வேணும்னு கேளு, விலை கொள்ளலாமான்னு பார்த்து வாங்குவோம். எங்க ராஜா அன்னைக்கு கேட்டான், அம்மா செம்மீன் பொரிச்சுதா அப்படின்ட்டு. செம்மீன் வாங்குவோமா? எட்டி செம்மீன் விலை எப்படி இருக்கும், நீ என்ன செம்மீன் வாங்குவோமான்னு கேக்கா. எங்க கொஞ்சம் செம்மீன் வாங்கிக்குவோம், கொஞ்சம் உமருக்கு கறிக்கு கொஞ்சம் மீன் வாங்கிக்குவோம். எட்டி ஆளுக்கு ஒரு குழம்பா? என்ன பண்ண, எல்லாரும் அப்படித்தானே கேக்குறிய? நீ அலறாண்டா, வாங்கிடுவோம். தூர மீனுக்கு முள்ளும் தலையும் எடுப்போம், அப்புறம் கொஞ்சம் செம்மீனும் கறிக்கு கொஞ்சம் போல விலை மீனும் வாங்கிட்டு போயிருவோம். சரியா? சரி. எங்க பாக்கியா போன் போட்டாளா? பாக்கியம்மா போன் போடலையே. மீன் கடைக்கு போனா கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வருவீங்களான்னு கேட்டா. என்ன மீன் வேணும்னு கேட்டேன். ஏக்கா நீங்க போங்க, நான் அந்த அண்ணனுக்கு போன் அடிக்கேன்னு சொன்னா, அதான் கேட்டேன். அவன் மாப்பிள்ளை வீட்டுல உறங்கியான், இவனுக்கு நம்ம மீன் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம பெட்ரோலை போட்டு அங்க இருந்து அந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சி. சொல்லாதீங்க, பாக்கியா நல்லவா பார்த்துக்கோங்க. போனை அடிச்சா வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம். இந்த பாக்கியம் போன் போடுறா போலியே. என்னங்க சொல்றா? சரி போதுமாமா, இல்லை வேற எதுவும் வேண்டுமா? அதுவா? சரிம்மா, விலை கொஞ்சம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஜாஸ்தியாக தான் இருக்கு, கொள்ளாமா? சரிம்மா. அவளுக்கு சாலையும் நெத்திலியும் வேணுமா, செம்மீனும் கொஞ்சம் வேணும்னா வாங்கிட்டு வருவீங்களான்னு கேட்டா. சரிம்மான்னு சொன்னேன். அந்த ஆட்ட ஆடுறியா? அடுத்த வெட்டி இப்படி இழிச்சு இழிச்சு பேசுறீங்க. சரிம்மா சரிம்மான்னு. ஏட்டி அவ எனக்கு தங்கச்சியாக்கும். சரி சரி வாங்குங்க. ஏட்டி போகும்போது அங்கே காப்பி குடிச்சு போகுமா? வேண்டாங்க, மரக்கறி வாங்கணும்ல, லேட் ஆயிரும். மதியம் போய் சோறு பொங்கணும், கறி வைக்கணும், மீனை கழுவணும், வீட்டுக்கே போயிடுவோம். மீனை வேணா கழுவி வாங்கிட்டு போயிருவோண்டி. வேண்டாங்க, நானே கழுவிக்கிறேன். சரி போவோம். ஏட்டி மரக்கறி என்னென்ன வேணும்னு சொல்லு, அங்கே இணல்ல இருப்போம். அந்த அண்ணன் பையில அடைச்சி வச்சுட்டு கூப்பிடுவாவ, எடுத்துட்டு போவோம். சரியா? சரிங்க. கடையில ஒருத்தரையும் காணோம். அந்த அண்ணன் இங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவோ, நீ சொல்லு. அந்த பருப்பு கறிக்கு தேவையான மரக்கறி, அப்புறம் செங்கீரை ஒரு கட்டு, பச்சைக்கீரையும் ஒரு கட்டு, அப்புறம் உள்ளி, வெளுத்துள்ளி, பச்சை மிளகு அதெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் தாங்க. கறிவேப்பிலையும் மல்லியலையும் தாங்க. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. ஏட்டி போதுமா, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத, என்னென்ன வேணுமோ இப்பயே வாங்கிடு. சரி சரி. கொஞ்சம் மாங்காவும் அந்த கிழங்கு வைங்கண்ணே. கூவங்கிழங்கு இருக்கா? கூவங்கிழங்கு வைங்க. கிழங்கு ஒரு 1/2 கிலோ வைங்க. போதுங்க, போவோம். சரி நீ போ, நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டு கொடுத்துட்டு வரேன். போ. ரூபா எவ்வளோ ஆச்சு? சரிங்கண்ணே. சரி நாங்கள் வாங்கிக்கோங்க.
எட்டி அந்த அண்ணாங்க நிக்காவோ, நீ போயிட்டு இரு, நான் காசை கொடுத்துட்டு வரேன். ஆ சரி வாங்க. கொஞ்சம் கூட வெயில் குறையில என்ன? ஒரே அவிச்சல அவிதுல. ஆமாண்டி, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இங்க போகும்போது பாக்கிய வீட்ல நிறுத்துங்க, நான் பாக்கியத்துக்கிட்ட இந்த கறியை கொடுத்துட்டு வரேன். சரியா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துருவேன். சீக்கிரம் வா. எட்டி பாக்கியா எங்க இருக்கா? நேராவது நீ வா. எக்கா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. வெயில்ல ரொம்ப அலைச்சலா, உட்காருங்கக்கா. தண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காயை பார்த்துக்க. நான் போக வேண்டியதான், ஒத்தையில கிடப்பாவ. கறி கறி இருக்கு, கறி வை. சரியா, சாயங்காலம் பாப்போம். சாயங்காலம் வருவோம்டி. இருங்கக்கா, சொத்தால உட்காந்துட்டு போங்க. வெயில்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்களா, உட்காந்துட்டு போங்கக்கா. சரி இருக்கேன்டி, அந்த மனுஷனுக்கு ஒரு போன் அடிச்சுக்கிறேனே. அந்த அண்ணே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீங்க உட்காருங்க. பாக்கிய வா, வந்து உட்காரு. நீ நிக்கா ஏங்க? இந்த பாக்கிய கொஞ்சம் செத்த உட்கார சொன்னா, உட்காந்துட்டு வரேன். கொஞ்சம் அவட்ட பேசிட்டு வரேன். நீங்க அங்க காலையில வச்ச சோறும் கறி இருக்க வச்சு சாப்பிடுங்க. மீனை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. மரக்கறியை வைங்க, சமையல் அறைக்குள்ள வைங்க, நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரியா, ராஜ் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க, அவனுக்கு கறி பொரிச்சு கொடுக்கணும். வரேன் என்ன? அந்த அண்ணன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாவ. ஆமா, இப்போ நான் இருந்தா அந்த மரக்கறியெல்லாம் எடுத்து வைக்கணும், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பார்த்துக்கோ. அதனால சரி அங்கே இருக்கட்டு நினைப்பாவ. நான் இருந்தா ஏதாவது வேலை விடுவோம்ல, அதனால அவள் அங்கேயே கிடந்து அந்த வேலையை செய்யாண்டா, கொஞ்சம் பேசி எடுத்துட்டு வந்துட்டு அவளே செஞ்சுக்குவா அப்படின்னு நினைப்பாவ. வேற என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த அண்ணன் கிடையாதுக்கா. அப்படியாடி? ஆமா ஏக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். ராஜுக்கு பொண்ணு துப்பு வந்திருக்காம்ல, என்ன பேசுனீங்களா? யார் என்னன்னு விசாரிச்சுங்களா? ஆமாடி பாக்கியம், வந்திருக்குன்னு சொன்னாவே. சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க, அப்போதான் பொண்ணு போட்டாவையும் பார்க்கணும். பார்த்து பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிட வேண்டியதான். அவனுக்கு வயசாயிட்டே போதில்ல. அப்படிலாம் பார்த்து முடிக்காதீங்க. ராஜுக்கு என்ன சின்ன வயசு தானே. அவன் என்ன, அவனுக்கு என்ன குறை? அவன் நல்லா தானேக்கா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல அழகு. பார்த்து எடுத்து முடியுங்க, எப்படி அவசரப்பட்டு முடிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் முடிக்கணும். அக்கா, ராஜிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச உடனே நீங்க தலையில டைலாம் அடிச்சிட்டீங்க என்ன? ரொம்ப வெள்ளை வெள்ளையான இருக்கட்டி முடி, ரொம்ப வயசான மாதிரியே இருக்கு. ராஜி தான் அதான் சொன்னா, ஏமா கொஞ்சம் மட்டும் இந்த தலைக்கு கலர் பூசி வைமா, இல்லைன்னா ரொம்ப இதாயிரும் அப்படின்னு சொன்னா. சரி இருக்கட்டும் உடனே வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சம் இது பண்ணிக்கோங்கம்மான்னு சொன்னா. சரியில்ல அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பூசியிருக்கேன், தெரியுதோ? பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் உங்களை எப்பவும் பார்க்குறேன் பத்தியில, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். புதுசா யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. சரி சரி, அன்னைக்கு நைட்டு அங்கே வெளியே நின்றுட்டு இருந்தே என்னாச்சு? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? அந்த செல்வி இருக்கால, அவைய மருமக வீட்டுக்குள்ள ஒரே அலறல். என்னன்னு போய் பார்த்தா, அத்தாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு அந்த சண்டை பிடிக்கிறா. அப்படியா? நானும் அவட்ட சொன்னேன், ஏட்டி அவன் வேண்டாம் வேண்டாம், அந்த இடம் நமக்கு கொள்ளாது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவன் மவன்ட்டின்னு சொன்னேன், ஐயா வேண்டாயா அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டானுனே. சரிங்கக்கா விடுங்க, அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்கு? இந்த செல்வி அது அவளுக்கு தேவைதான். நானும் சொன்னேன், விசாரிச்சு பார்த்ததுல கொஞ்சம் சரியில்லைம்மா, வேண்டாம், இல்லை நீ பொறுத்து போகணும், இல்லை அவளாவது பொறுத்து போகணும். அவளும் விட்டு கொடுக்க மாட்டாவோ, இவளும் விட்டு கொடுக்க மாட்டா. ஒரே சண்டை தான், நைட்டெல்லாம் ஒரே அலறல் சத்தம். அப்படியாட்டி? ஆமாக்கா, ராஜுக்கெல்லாம் நம்ம பார்த்து தான் பொண்ணு பார்க்கணும். அக்கா அதை தான் நானும் சொல்கிறேன், நல்லா விசாரிச்சுக்கோங்க. நல்லா விசாரிச்சுட்டு நல்ல இடமான்னு பார்த்துட்டு 1க்கு 10 தரம் யோசிச்சு முடிவெடுங்கக்கா. ஆச்சு மனசுல ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கோங்க. ஏமாவோ அப்படிப்பட்டவன் கிடையாதடி. அவன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதாம்மா அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கான். வாட்ஸ்அப்ல அவனுக்கு போட்டோ அனுப்பி விடுறோம். ஏம்மா வேண்டாம், நான் பார்க்கையில நீங்க பார்த்து சொல்ற பொண்ணையே நான் கெட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்றான். ராஜ் தங்கமானவன் தான்க்கா. ஆமாட்டி, அதான் யோசிச்சு பொண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு. அவனுக்கு பார்க்குற பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம நம்ம கெட்டி வைக்க முடியாதுல்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். அதான் நம்ம பொண்ணை பார்த்து நல்ல இடமா ஜாதகம் எல்லாம் பொருந்துதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லணும், ஐயா பிடிச்சிருக்கா இல்லை வேண்டாமா வேணுமான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு எடுத்துருக்கோம். அப்புறம் அந்த பிள்ளைகிட்டையும் ஒரு நாள் நான் போய்க்க போகிறதுக்கு முன்னாடி உனக்கு எம்மா இதில் உனக்கு விருப்பமானு கேட்டுக்கணும். ஏன்னா இப்போ எப்போ எப்படிலாம் நடக்குது பாத்தியா? ஆமாக்கா, ரூபாக்கு தான் என்ன பண்ண போகிறோமோ தெரியல. இப்போ தான் வீட்டை கட்டி முடிச்சிருக்கு, இன்னும் கல்யாணத்துக்கும் கொஞ்சம் செலவு உண்டு. ஏக்கா அதுக்கு கவலைப்படாதீங்க, நம்ம குழுவில் எடுத்துக்குவோம் கொஞ்சம் பைசா, அப்புறம் கொஞ்சம் நான் உங்களுக்கு பரட்டி தரேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க?
பாக்கியம் என் மனசுல இருக்கெல்லாம் உன்கிட்ட தான் பாக்கியம் சொல்ல முடியுது, வேற யாரையும் நம்ப முடியல. நீ தான் பாக்கியம் எனக்கு கொஞ்சம் நல்ல உதவி ஒத்தாசியமா இருக்கா. நீங்க எனக்கு கடைக்கெல்லாம் போனா நான் என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வரீங்கல்லக்கா, அந்த வெயிலுன்னு கூட பார்க்காம. இதுல என்னக்கா இருக்கு, குழுல உங்களுக்கு எடுத்து தரேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தரேன். நீங்க கைமாத்தான் வாங்கிட்டு தாங்க என்ன. சரிம்மா, ராஜ் கொஞ்சம் அவனோட சேமிப்புன்னு கொஞ்சம் வச்சிருப்பான். அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு எப்படின்னு பார்த்து முடிவு எடுப்போம். சரியா? சரிங்கக்கா. காய்கறிலாம் இன்னைக்கு கொஞ்சம் விலை கூட தான், கொஞ்சம் அதிகமாக தான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு. உனக்கு கொள்ளாமா? அக்கா விலை அதிகம் தான், பரவாயில்ல. என்னத்த பண்ண, இந்த பிள்ளைகளு கறி இல்லைன்னா ஒரு நாளும் சாப்பிட மாட்டேக்கி. மீன் கறி வேணும், மத்தி கறி வேணும், மத்தியை வச்சுதா, நெத்திலியை பொரிச்சுதா, செம்மீன் கூட்டு வைமா, செம்மீன் கூட்டு வைமான்னு கேட்குறாவோ. என்ன பண்ண, கறி விற்கிற விலைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி பாக்கியம், நான் வீட்டுக்கு போட்டேனே, போயிட்டு ஒத்தையில கிடக்குறாவோ அந்த மனுஷன் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. ஏப்ல செல்லி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏன் ஆள் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இருக்கா? என்னாச்சுவே? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஒன்றும் இல்லை. என் வீட்டில் இருந்து வரீங்களோ? சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. செல்லி, மேலுக்கு எதுவும் முடியலையால? சொல்லு அக்கா. என்னத்த சொல்ல, அவதான் வேணும் வேணும்னு கெட்டுனா திவ்யா திவ்யான்னு, இப்ப இருக்க விட மாட்டிக்கா. செல்லி, இப்படி அழாத. என்ன, எதுக்கு இப்படி அழுறா? இப்படி அழாத, அதெல்லாம் சரியாயிரும். நம்ம வளர்த்த பிள்ளை நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிவா. அடுத்த வீட்டுல இருந்து வந்தது தானே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியாயிருவா. சொல்லி அழாத, எல்லாம் சரியாயிரும். இப்படி ஆறுதல் தேத்திட்டு நானும் தாங்க இருக்கேன். எட்டி செல்லி, நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்காது. யார் வீட்டுல நடக்காதது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அந்த பிள்ளைகளுக்கு நம்மள எப்படி பார்க்கணும்னு தெரியாது. ஒரு ஆளும் ஒரு மாதிரி சொல்லுவாள்வ. நம்ம கூட பழகுனா தானே தெரியும் நம்ம யாருன்ட்டு. நீ அவ போக்குக்கே விட்டுரு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தெரியும். நம்ம அத்தை மற்றவங்க மாதிரி இல்லை, மாமி கொஞ்சம் நல்லவியதான் அப்படின்னு அவளுக்கு தெரியுமே. நீ இது கடந்துட்டு அழாத சின்ன பிள்ளை மாதிரி. சரியா? ஐக்கியமா அப்படிதான்க்கா சொன்னா. ஏக்கா, நீங்க அவளுக்கு அவட்ட இதை செய்ய அதை செய்யன்னு எதிர்பார்க்காதியோ. அவளை அவ விருப்பத்துக்கு விடுங்க. அப்ப அவளுக்கு தெரியும் அது கஷ்டம் என்னன்ட்டு. நீங்க அழாதியே, நீங்க அவட்ட வாக்குவாதம் பண்ணாதியேன்னு சொன்னாக்கா. நானும் சொல்றேன், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், அவள்வ பார்த்துக்கொள்வே. நீ எதுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா? படிச்ச பிள்ளை தானே, அவ வேலையை பார்த்துப்பா. சரியாமா? சரிங்கக்கா, போங்க. உங்க வீட்டுக்கு அந்த புரோக்கர் என்ன வந்தாவ பாட்டேன், போங்க சீக்கிரம். அப்படியா? சரி சொல்லி நாங்க போய் பார்க்கணும். என்ன போறேன்? சரிங்கக்கா, பாருங்க. நாங்க பின்னாடி கோழி 2 காணோம், அந்த கோழியை பிடிச்சி அடைச்சிட்டு நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டு வரங்க. இங்கதான் போயிட்டு வரேங்கா. அந்த கோழி 2 பாக்கிய வீட்டு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அங்க போ, பத்தி கொண்டுட்டு போ. சரியா? போயிட்டு வரேன். ஆட்டுக்கா போங்க. பாக்கியா இருக்காளே, ஒத்த ரூபாக்கு பிரோசனம் பண்ண மாட்டான். நம்மகிட்ட நல்லா பேசுறா, நல்லவ மாதிரி இங்க நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் எல்லாவள்ட்டையும் கூப்பிட்டு சொல்றான் இப்படியா அப்படியான்னு. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. எப்பா ஏன் தலையெழுத்து இப்படி இருக்கு? என்னத்த பண்ண? இந்த பிள்ளைகளுக்கு புரியுதா? வீட்டு சத்தம் வெளியே கேட்காம இருக்கணும்னு சொன்னா கேட்கறாள்வளா? அந்த நல்லா நிக்கிறாள்வ.